ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஃபுட்டீஸ் லவர் டி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி குழம்பு மிளகாய் தூள். இந்த சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து நம்ம குழம்பு மிளகாய் தூள் வந்து அரைக்க போகிறோங்க. அதுக்கு வந்துட்டு நான் ஒரு தவா ஒன்று சூடு பண்ண வச்சுருக்கேன். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்துட்டு கொத்தமல்லி வந்துட்டு வறுத்துக்கலாங்க. நாங்கள் வந்து இன்றைக்கி வந்து 1 கிலோ அளவுக்கு கொத்தமல்லி எடுத்திருக்கோம். இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நாங்கள் வறுத்துக்க போகிறோம். மொத்தமாக போட்டால் வறுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், சரியாக வறுப்படாது. அதனால் வந்து நம்ம பாதி பாதியாக போட்டு வறுத்துக்கலாம். இது வறுக்கிறதுக்கு வந்துட்டு லேஸாக ஒரு 2 சொட்டு அளவுக்கு நம்ம வந்து விளக்கெண்ணெய் ஊற்றிக்கலாங்க. நல்லா இது சூடான உடனே நம்மளுக்கு நல்ல வாசம் வருங்க, கொத்தமல்லி வாசம். நம்ம அந்த ஸ்டேஜ்லேயே ஆஃப் பண்ணிக்கலாம். ரொம்ப வறுப்பட்டாலும் வந்துட்டு உங்களுக்கு வந்து கலர் வந்து மாறிடும். அதனால் வந்து நம்ம வந்துட்டு இது வாசம் வர ஆரம்பிக்கும் போது நம்ம இதை எடுத்து கொட்டிடலாம் ஆற வைக்கிறதுக்கு. இப்போ வந்து நல்லா வறுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வாசம் வர ஆரம்பிச்சிருச்சுங்க. ஒரு 5 நிமிஷம் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வறுத்தாச்சு. நல்லா சூடாகிடுச்சு. நம்ம இதை வந்துட்டு ஆற வச்சிடலாங்க. இதே மாதிரி நம்ம 1 கிலோ கொத்தமல்லியையும் வந்துட்டு நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வறுத்துக்கலாம். கொத்தமல்லி வறுத்தாச்சுங்க. அடுத்தது வந்து நம்ம சீரகம் வறுத்துக்கலாம். சீரகம் வந்து 3/4 கப் அளவு கலந்து வச்சுருக்கேன். பெரிய டம்ளரில் 1 டம்ளர் தலைத்தட்டை எடுத்துக்கலாங்க. இதை வந்து நல்லா வறுத்துக்கணும். லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதுவும் நல்லா வாசம் வர வறுத்துக்கலாங்க. இப்போ சீரகம் நல்லா வாசம் வர ஆரம்பிச்சிருச்சுங்க. இதை நம்ம ஆற வச்சிடலாம். அடுத்து வந்து நம்ம மிளகு வறுத்துக்கலாங்க. மிளகு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு 1/2 கப் அளந்து வச்சுருக்கேன். இதையும் வந்துட்டு நல்லா வாசம் வர வறுத்துக்கலாம். ஒரு 2 சொட்டு அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். விளக்கெண்ணெய் தாங்க நான் யூஸ் பண்ணுறேன் வறுக்கிறதுக்கு. எல்லாமே மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க. மிளகு வாசம் வர வறுத்தாச்சுங்க. இதையும் ஆற வச்சிடலாம். அடுத்தது வந்து மிளகாய் வறுக்கணுங்க. மிளகாய் வந்து பார்த்தீங்கன்னா நான் மெஷர்மெண்ட்டில் வந்து 3 கப் எடுத்திருக்கேன். அளவுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 150 கிராம் இருக்குங்க. இதை நல்லா வறுத்துக்கலாம். நல்லா மொறுமொறுன்னு வரணும். லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். விளக்கெண்ணெய் வறுத்துக்கலாங்க. நாங்கள் எல்லாத்தையுமே வறுக்கிறதுக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு 2 மணி நேரம் நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்துட்டோங்க. ஏன்னா வந்து வறுக்கிறதுக்கு வந்து நல்லா ஈஸியாக இருக்கும். மிளகாய் வதக்கி எடுத்து வச்சாச்சுங்க. இப்போ வந்து கடைசியாக வந்து கருவேப்பிலை போட்டுக்கிறேன். கருவேப்பிலைக்கு வந்து எண்ணெய் தேவையில்லை. நல்லா முருகன்னு வர வரைக்கும் வதக்கிக்கலாம். எல்லாத்தையும் வறுத்துட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து நம்ம வந்து மிஷினில் கொடுத்து அரைச்சிக்கலாங்க. இங்கே பாருங்கள், இப்போ எல்லாத்தையுமே ஒரு பேப்பரில் போட்டு நல்லா ஆற வச்சிடணுங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிஷினில் கொடுத்து அரைச்சிக்கலாம். நீங்கள் வந்துட்டு கம்மியாக தான் வேணும்னு நினச்சிங்கன்னா இதில் வந்து எல்லாத்தையுமே பாதி அளவாக குறைச்சிக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 மாதத்துலேருந்து 6 மாதம் வரைக்கும் வச்சுக்கலாங்க. நீங்கள் வந்து தண்ணி படாமல் வச்சுருக்கணும். தண்ணி பட்டுச்சுன்னா வந்து கெட்டு போயிடும், பூச்சி வந்துடும். நீங்கள் வந்து தண்ணி படாமல் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நம்ம வந்து ஒரு 4 மாதத்துலேருந்து 6 மாதம் வரைக்கும் நம்ம இதை வச்சுக்கலாங்க. இதை அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் நான் காட்டுறேன். இப்போ பாருங்கள், நம்ம மிஷினில் கொடுத்து நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சுங்க. இதை அரைச்சிட்டு வந்தோடனே பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸ் பேப்பரில் போட்டு இந்த மாதிரி பரப்பி விட்டு ஆற வச்சுருங்க. சூடோடு வச்சிங்கன்னா வந்துட்டு வேர்த்துருச்சுன்னா வந்து கெட்டு போயிடும். அதனால் வந்துட்டு நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறம் தான் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கணும். அதனால் இந்த மாதிரி பேப்பரில் போட்டு நல்லா பரப்பி விட்டு நம்ம ஆற வச்சிடலாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து மிளகா அரைச்சி வைக்கிற எல்லா குழம்புக்குமே வந்து நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து பட்டை கிராமெல்லாம் இதில் சேர்த்துலிங்க. ஏன்னா வந்து புளிக்குழம்புக்கும் வந்துட்டு நாங்கள் இதே மசாலா தான் யூஸ் பண்ணுவோம். அதனால் வந்து நாங்கள் இதில் வந்து பட்டை கிராமெல்லாம் நம்ம வந்துட்டு போட்டு அரைக்கலை. நம்மளோட மசாலா பொடி ரெடி ஆயிடுச்சுங்க. இதை வச்சு வந்துட்டு நம்ம வந்துட்டு நிறைய ரெசிபிஸ் வந்துட்டு நம்ம வரப்போகிற எபிசோட்ஸில் பார்க்கலாம். கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் நாங்கள் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களை வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸ்டே டியூன்.